வணக்கம், வாழிய நலம். அ சென்னை மயிலாப்பூர்ல கபாலீஸ்வரர் கோயில் இருக்கு. அந்த கோயில்ல வந்து 63 ஃபெஸ்டிவல் ரொம்ப பெரிய அளவில் நடக்கும். அந்த திருவிழாவுக்கு கிட்டத்தட்ட 5,00,000 பேர் பக்தர்கள் வருவாங்க. அந்த திருவிழாவோட முக்கியமான என்னன்னா, 63 நாயன்மார்கள் தான் அந்த திருவிழால ஒரு முக்கியமான அங்கம். அவங்க தான் முன்னாடி ஊர்வலத்துல வருவாங்க. அவங்களுக்கு பின்னாடி தான் கபாலீஸ்வரர், கற்பகாம்பாள், முருகன், பிள்ளையர் எல்லாம் வருவாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. அத பத்தி இப்ப நான் சொல்றேன். ஒரு 1300 வருஷத்துக்கு முன்னாடி மயிலாப்பூர்ல சிவனேசர் அப்படின்னு ஒரு பெரிய வணிகர் வாழ்ந்து வந்தார். ஒரு பெரிய செல்வந்தரா இருந்தாரு. அவருக்கு ஒரே ஒரு மகள், பூம்பாவைன்னு ஒரு மகள் இருந்தா. நல்லா அழகியா இருந்தாங்க. நல்ல செல்வாக்கோட வளர்த்து வந்தாரு. அவருக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு ஆசை. தன்னுடைய பொண்ண வந்து திருஞான சம்பந்தருக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ரொம்ப மனசுக்குள்ள ஆசைப்பட்டுட்டு இருந்தாரு. ஒரு நாள் அந்த பொண்ணு வந்து தோட்டத்துல பூ பறிக்க போகும்போது, அங்க ஒரு பாம்பு அந்த பொண்ண கையில கொத்திருது. அந்த பொண்ணு இறந்து போயிடுது. விஷம் ஏறி இறந்து போயிடுது. ஸோ இவரு சிவனேசர் ரொம்ப மனசு வருத்தப்படுறாரு. அப்புறம் அந்த பொண்ண வேற வழி இல்லாம அந்த பொண்ண அ எரிச்சு, அந்த சாம்பலையும், எலும்பையும் ஒரு பானையில போட்டு, கன்னி மாடத்துல வச்சு, அதுக்கு பூ போட்டு, எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி தினமும் பூஜை பண்ணிட்டு வந்தாரு. சென்னைக்கு திருஞான சம்பந்தர் வராரு அப்படின்னு தெரிஞ்சுட்ட உடனே, தன்னுடைய நண்பர்கள் எல்லாம் அமைச்சு அவர கூப்பிட்டு மயிலாப்பூருக்கு அழைச்சிட்டு வர சொல்றாரு. மயிலாப்பூருக்கு வந்தோனே, திரு சிவனேசர் அந்த பானைய எடுத்துட்டு போய் அவர பார்க்க போறாரு. திருஞான சம்பந்தரும் கபாலீஸ்வரர் கோயில்ல சுவாமியெல்லாம் பார்த்துட்டு, கோயிலுக்கு வெளியில வந்து நிக்கிறாரு. இவர் அந்த பானைய எடுத்துட்டு போய் அவர் முன்னாடி வச்சு நடந்த விஷயங்கள சொல்றாரு. திருஞான சம்பந்தர் கேட்டோம் ரொம்ப வருத்தப்படுறாரு. என்னடா ஒரு சின்ன பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு. உடனே கபாலீஸ்வரரை பார்த்து வணங்கிட்டு, தேவார 8 பாடல் பாடி முடிச்ச உடனே, அங்கம்பூம்பாவைக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த எலும்பு, சதை எல்லாம் எல்லாம் உருவாகி 8வது பாடல பாடி முடிச்சோனே, அந்த பானை வெடிச்சு பூம்பாவை வெளியில வந்துடுறாங்க. அந்த உடனே சிவனேசர் ரொம்ப சந்தோஷப்பட்டு, அவருக்கு வந்து திருஞான சம்பந்தர்ட்ட, "நீங்க தான் என் பொண்ண திருமணம் செஞ்சுக்கணும்" அப்படின்னு ஒரு வேண்டுகோள் வைக்கிறாரு. திருஞான சம்பந்தர், "நீங்க இந்த பொண்ணுக்கு தந்தையா இருந்தா கூட, இப்ப அந்த பொண்ணுக்கு உயிர் குடுக்க வர்றதுக்கு நானும் ஒரு காரணமா இருந்துட்டு, நானும் அந்த பொண்ணுக்கு தந்தை மாதிரி தான். அதனால நான் திருமணம் செஞ்சுக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த பொண்ணு கடைசி வரையிலும் கன்னியாவே இருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சிய குறிக்கிறதுக்கு தான் இந்த 63 திருவிழா. வேற எந்த சிவன் கோயில்லயும் இல்லாம இந்த கபாலீஸ்வரர் கோயில்ல மட்டும் நடக்குது. அந்த அந்த திருவிழா ஆரம்பத்துல பூம்பாவையும், அ திருஞான சம்பந்தரும், அவங்க திருஞான சம்பந்தரோட தந்தை சிவனேஸ்வரரும் தான் முன்னாடி வருவாங்க. இவங்கள பார்க்கறதுக்கு தான் அந்த 63 நாயன்மார்களும் வர்றாங்க. அவங்க பின்னாடியே 4 பேர் 3 பேரா பல்லக்குல வருவாங்க. அவங்களுக்கு பின்னாடி தான் ஈஸ்வரன், கபாலீஸ்வரன், கற்பகாம்பாள் எல்லாருமே வருவாங்க. நன்றி, வணக்கம்.